பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல்லடம் திருப்பூர் சாலை நொச்சிப்பாளையம் பிரிவு அருகே சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன் ஓட்டிகள் அவதி. முல்லை நகர் பகுதியில் மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்து 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்தது. பல்லடம், நொச்சிப்பாளையம், கரைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. கனமழை காரணமாக பல்லடம் திருப்பூர் சாலையில் நொச்சிப்பாளையம் பிரிவு அருகே சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதி அடைந்தனர். 2 சக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மழை நீரில் சிக்கிக் கொண்டனர். கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட முல்லை நகரில் கனமழை காரணமாக மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்தது. வீடுகளில் புகுந்த மழைநீரை பொதுமக்கள் வெளியேற்றினர். சாக்கடை பணிகளை சரிவர முடிக்காததால் மழைநீர் அடிக்கடி வீடுகளுக்குள் வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். இதுகுறித்து பலமுறை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் ஊராட்சித் தலைவரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்து வீடுகளுக்குள் வருவதால் குழந்தைகள் மற்றும் பெரியோருக்கு பல்வேறு விதமான உடல் நல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். முல்லை நகர் ஃபஸ்ட்டு வீதியில் குடியிருக்கிறோம் சார். நாங்கள் 10 வருஷமாக குடியிருக்கிறோம். இப்போ அந்த டிச்சு கட்டினாங்க 2 வருஷமாக. டிச்சு கட்டினவங்க தண்ணியை வெளியில் விடாமல் பாதியோடு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால மழை பெஞ்சாலோ உடனே டிச்சு தண்ணி மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வருது சார். மழை பெய்கிறப்பெல்லாம் அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் வீணாக போகுது சார். அதனால் இந்த டிச்சு போகிறதுக்கான வழியை ஒருத்தரும் இன்னும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏட்டையும் சொல்லியாச்சு, பிரசிடண்ட்கிட்டையும் சொல்லியாச்சு, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. யாருமே இது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. டிச்சு கட்டினவங்க ஒன்று போகிறதுக்கான வழியை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா டிச்சு கட்டாமல் விட்டுருக்கணும். 2ம் செய்யாமல் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க சார். நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு 50 குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை பெஞ்சால் டிச்சு தண்ணி சேர்ந்து உள்ளே வரதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு உடனடியாக தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார். வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். குழந்தைங்களோட புக்கு, டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடுது சார். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோன்னா பிள்ளைங்களுக்கு புக்கு கிடையாது, பேக்கு எல்லாம் நனைஞ்சு போயிடுது சார். எங்களோட ட்ரெஸ்ஸு, அரிசி பருப்பு எல்லாம் நனைஞ்சிருச்சு, எல்லாமே மிதக்குது சார். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரில. இதுக்கு எத்தனை வாட்டி போய் சொல்லியும் எம்எல்ஏவோ பிரசிடண்டோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை, எங்களை பார்க்கவும் இல்லை. அதுக்கு ஏன் டிச்சு கட்டினாங்கங்கிற கேள்வியும் குறியோடு நாங்கள் நிற்கிறோம். ஏன் டிச்சு கட்டினாங்க? டிச்சு கட்டாமல் இருந்திருந்தா கூட நாங்கள் ஓரளவு எங்களுக்கு தண்ணி வந்திருக்காது சார். இப்போ இந்த டிச்சு கட்டின பிறகு சாக்கடை தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் வருது. இதுக்கு உடனடியாக ஏதாவது தீர்வு கண்டால் மட்டும்தான் நாங்கள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் சார்.